everyone, this is Vivegam IAS Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டில ப்ரீவியஸ் இயர் குரூப் 1 கொஸ்டின் ஒன்று டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அசெஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. இதுக்கான காரணம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக உள்ளது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சியா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்தியா கூட்டாட்சி அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு நம்மளுடைய அரசியலமைப்புல கொடுக்கல. ஓகேவா? கூட்டாட்சி அப்படிங்கிற வேர்டு நமக்கு எதுல கொடுக்கல? அரசியலமைப்புல கொடுக்கல. பட் இந்தியா அப்படிங்கிறது ஒரு அரையளவு கூட்டாட்சியை பின்பற்றக்கூடிய நாடுதான். நம்மளுடைய ஆர்டிகல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, ஆர்டிகல் 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா இஸ் அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு கூட்டாட்சி அரசு. கூட்டாட்சிங்கிறது எதை வச்சு அவங்க டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒப்பந்தம் போட்டு உருவாயிருப்பாங்க. ஸோ அங்க இருக்க 50 ஸ்டேட்ஸும் ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாயிருக்காங்க. ஸோ தட் இஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள் நேஷன் வித் இன்டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா இந்தியா அப்படி ஒப்பந்தம் போட்டு உருவாயிருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ அதனால வந்துட்டு இந்தியா வந்துட்டு கூட்டாட்சி அப்படின்னு கேட்டா, ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கூட்டாட்சி தத்துவத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்பற்றுறோம். ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. இது ஒரு முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. இததான் கேசி வயர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரையளவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ அதே மாதிரி காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக உள்ளது அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சோ யூஎஸ்ல சொன்ன மாதிரி தட் இஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள் நேஷன் வித் இன்டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் மாதிரி இந்தியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டிஸ்ட்ரக்டபிள் நேஷன் வித் டிஸ்ட்ரிக்டபிள் ஸ்டேட்ஸ். உள்ளுக்குள்ள இருக்க மாநிலங்களை வந்துட்டு பாராளுமன்றம் நினைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் பிரிக்கலாம். ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா எதனுடைய சட்டம் மேலோங்கி இருக்கும் பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய சட்டம் தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலோங்கி இருக்கும். சோ அதனால ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக உள்ளது. சோ கூட்டாட்சியான்னு கேட்டா அரையளவு கூட்டாட்சி தான். சோ முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு கிடையாது. கூட்டாட்சிங்கிற வேர்டு எதுல கொடுக்கல? அரசியலமைப்புல கொடுக்கல. சோ ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பவர் யாருக்கு அதிகமாக இருக்கு? அப்சல்யூட்லி ஒன்றிய அரசுக்கு தான் எப்படி இருக்கு? பவர் வந்துட்டு அதிகமாக இருக்கு. சோ இன்னைக்கு இந்த கொஸ்டின்ல இது ரெண்டுமே என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். ஓகே, தேங்க்யூ.